வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல், துபாய் மக்களுக்கு எச்சரிக்கை. காசா அமைதி திட்டம், அமெரிக்கா இஸ்ரேல் பேச்சில் சுமூகம் முடியவில்லை. உலக கப்பல் போக்குவரத்தில் புதிய மாற்றம். ஐக்கிய அமீரகத்தை நோக்கி ஈரான் ஏவுகணை தாக்குதல். ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல், ஒருவர் படுகாயம். உக்ரைன் கிராமத்தில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல். கொல்கத்தாவில் தீ விபத்து, 9 பேர் உயிரிழப்பு. ஏவுகணை வீச்சுக்கு முன்பதாகவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசி உரையாடல். சவுதி ஆராம்கோ சுத்திகரிப்பு நிலையம் மீது கவுதி ட்ரோன் தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதை அந்நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்பு கண்டறிந்ததை அடுத்து துபாய் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மேற்காசிய நாடான ஈரான் மீது அணு ஆயுத குற்றச்சாட்டின் பேரில் அமெரிக்க இஸ்ரேலிய படைகள் கடந்த பிப்ரவரி இறுதியில் போரை தொடங்கியது. இந்த போருக்கு பதிலடி தரும் வகையில் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியில் கச்சா எண்ணெய் உள்ளிட்ட சரக்கு கப்பல்களின் போக்குவரத்தை முடக்கியது. இதனால் உலக அளவில் கச்சா எண்ணெய்க்கு பற்றாக்குறை ஏற்பட்டு பெட்ரோல், டீசல் விலைகள் உயர்ந்துள்ளன. இதையடுத்து ஈரான் அமெரிக்கா இடையே கடந்த ஜூனில் இடைக்கால அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து நேற்று முன்தினம் காலாவதியானது. இந்நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வான் பாதுகாப்பு அமைப்பு தங்கள் நாட்டுக்கு ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதை நேற்று கண்டறிந்தது. இதையடுத்து துபாய் மற்றும் எமிரேட்ஸின் பிற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு இடங்களில் இருக்கும்படியும் தேசிய அவசர நிலை மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே துபாயில் சைரன் ஒலிகளும் பலத்த வெடிச்சத்தங்களும் கேட்டுள்ளன. ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ராணுவம் உறுதி செய்த நிலையில் ஈரான் ஏவிய 2 ஏவுகணைகளும் கடலில் வீழ்த்தப்பட்டுள்ளது. காசா அமைதி திட்டம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பிரதிநிதியானவரின் மருமகன் ஜாரெட் குஷ்னர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் கடந்த திங்கட்கிழமை நடத்திய நீண்ட ஆலோசனையில் எவ்வித உறுதியான சுமூக முடிவும் எட்டப்படவில்லை. அமெரிக்கா முன்மொழிந்த புதிய அமைதி திட்டத்துக்கு ஹமாஸ் அமைப்பு ஒப்புக்கொண்ட நிலையில் இஸ்ரேல் எவ்வித உத்தரவாதமும் அளிக்கப்படாததால் போர் நிறுத்தம் தொடர்பான இறுதி முடிவு தொடர்ந்து இழுபறியில் உள்ளது. இந்நிலையில் எகிப்தில் ஹமாஸ் தலைவர் ஜாரெட் குஷ்னர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தித்து 2 மணி நேரம் ஆலோசனை நடத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் ஜாரெட் குஷ்னர் திங்கட்கிழமை பேச்சு நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பில் விவாதத்தின்படியே காசாவில் மறுசீரமைப்பு பணிகளை தொடங்குவதற்கு முன்பாக ஹமாஸ் அமைப்பினர் முழுமையாக ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்ற இஸ்ரேலின் நிபந்தனைக்கு அமெரிக்கா இணங்கியிருப்பதாக தெரியவந்துள்ளது. மேலும் காசாவில் 60% பகுதிகளை ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேல் ராணுவம் அங்கிருந்து வெளியேறுவது குறித்து இஸ்ரேல் வாக்குறுதியும் அளிக்கவில்லை. எவ்வாறு அமைதி திட்டத்தை அமல்படுத்துவதில் இஸ்ரேல் காட்டி வரும் தாமதத்துக்கு சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட அண்டை நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. உலகளாவிய கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் மற்றும் ரஷ்யாவின் எண்ணெய் எரிவாயு திட்டங்கள் காரணமாக வடக்கு கடல் வழித்தடத்தின் மூலோபாய முக்கியத்துவம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் ஆர்டேக் கடற்கரையில் பாரன்ஸ் கடல் முதல் பெரிங் நீரிணை வரை சுமார் 5600 கிலோமீட்டர் நீளத்தில் அமைந்துள்ள இந்த வழித்தடம் காலநிலை மாற்றத்தால் பனிக்கட்டிகள் உருகி வருவதனால் முன்னைய காலங்களை விட அதிகமாக பயன்படுத்தக்கூடியதாக மாறியுள்ளது. செங்கடல் தாக்குதல்கள், சுயஸ் கால்வாய் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி உள்ளிட்ட மற்றும் முக்கிய கடல் வழிகளில் ஏற்பட்டுள்ள பதற்றங்கள் காரணமாக சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு வடக்கு கடல் வழித்தடம் மாற்றுப்பாதையாக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சீனாவிலிருந்து ஐரோப்பாவை சென்றடைய இந்த வழித்தடம் சுமார் 30 நாட்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளும் நிலையில் சுயஸ் கால்வாய் வழியாக சுமார் 45 நாட்களும், தன்னம்பிக்கை முனை வழியாக சுமார் 60 நாட்களும் ஆகின்றன. வடக்கு கடல் வழித்தடம் பொதுவாக ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான காலப்பகுதியில் மட்டுமே செயல்படுவதுடன் சுயஸ் கால்வாயுடன் ஒப்பிடுகையில் இதன் சரக்கு போக்குவரத்து அளவு இன்னும் குறைவாகவே காணப்படுகிறது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் ஈரானிலிருந்து ஐக்கிய அமீரகத்தை நோக்கி 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. ஈரான் தனது தாக்குதல் சார்ந்த இராணுவ கோட்பாட்டை செயல்படுத்த தொடங்கக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு படைகள் கண்டறிந்துள்ளன. இதில் முதலாவது நாட்டின் கடல் எல்லைக்கு வெளியே விழுந்த நிலையில் 2வது கடல் எல்லைக்குள் விழுந்துள்ளது என்றும் அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் பகுதியூடாக
சென்று கொண்டிருந்த வணிக கப்பல் ஒன்று இனந்தெரியாத ஏவுகணை தாக்குதல் இலக்காக்கியுள்ளது. இந்த தாக்குதலில் கப்பலில் இயந்திர பகுதி பலத்த சேதமடைந்துள்ளதுடன் ஊழியர் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்று அதிகாலை இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் கப்பலின் பாதுகாப்பு அதிகாரி UKMTO அமைப்புக்கு தகவல் வழங்கியுள்ளார். அதனையடுத்து எஞ்சிய மாலுமிகளை மீட்கும் நடவடிக்கைகளில் ஓமான் கடலோர பாதுகாப்பு படையினர் உதவிகளை வழங்கி வருகின்றனர். இந்த தாக்குதலினால் இதுவரை எவ்வித சுற்றுச்சூழல் பாதிப்புகளும் ஏற்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்பது குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அத்துடன் அப்பகுதியினூடாக பயணிக்கும் ஏனைய கப்பல்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறும் சந்தேகத்துக்கிடமான நகர்வுகள் தென்படின் உடனடியாக தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வடகிழக்கு உக்ரைனின் கார்கிவ் பிராந்தியத்தில் உள்ள பெஷனிகி கிராமத்தின் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். மேலும் சுமார் 1250 கிலோமீட்டர் நீளமுள்ள எல்லைப் பகுதியில் இரு நாடுகளும் தொடர்ந்து நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறுகையில் உக்ரைன் பொதுமக்கள் மீது ரஷ்ய படைகள் கொடூர தாக்குதல் நடத்துகின்றன. பெசனிகி கிராமத்தில் நடத்தப்பட்ட இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு நிச்சயம் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். ரஷ்யாவின் மாஸ்கோ உள்ளிட்ட பிராந்தியங்களை குறிவைத்தும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுமார் 800 ட்ரோன்களை ஏவி உக்ரைன் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை அமைதி பேச்சுவார்த்தைக்கு உட்பட வைக்கும் நோக்கிலேயே போர் நிறுத்த அச்சந்தத்தை ரஷ்யா மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் இந்த தாக்குதல்களை நடத்தி வருவதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். மாஸ்கோ உள்ளிட்ட ரஷ்யாவின் பல்வேறு பிராந்தியங்கள், கிரிமியா மற்றும் கருங்கடல் பகுதிகளிலும் உக்ரைன் ஏவிய 791 ட்ரோன்களை நடுவானிலேயே தடுத்து அளித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் மாஸ்கோவை நோக்கி மட்டும் 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவப்பட்டதாகவும் அங்கு 180 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் மாஸ்கோ மேஜர் செர்ஜி சோபியான் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் உள்ள உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 9 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள மென்சா காலிப் தெருவில் உள்ள உணவகம் ஒன்றில் இன்று அதிகாலை 2 மணியளவில் திடீரென பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் சிக்கி ஒரு குழந்தை உட்பட 9 பேர் உயிரிழந்ததுடன் 6 பேர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் பங்களாதேஷ் நாட்டினர் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதுடன் இவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு வருகை தந்துள்ளனர். மேலும் தீ விபத்தில் புகையில் சுவாசித்த போது அதன் பாதிப்பால் மயக்கமடைந்த பலர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு உள்ளதாகவும் இந்த தீ விபத்துக்கான காரணம் என்னவென்று உடனடியாக தெரிய வரவில்லை என்றும் அது பற்றி விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சாயித் அல் நஹ்யான் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருக்கு இடையே தொலைபேசி வரியிலான உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஈரானிலிருந்து ஐக்கிய அமீரகத்தை நோக்கி 2 ஏவுகணைகள் ஏவப்பட முன் இந்த அழைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உரையாடலின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன்களை மேம்படுத்துவதற்காக உறவுகளை வலுப்படுத்தும் வழிகள் குறித்தும் இரு தலைவர்களும் கலந்துரையாடியதாக குறிப்பிடப்படுகிறது. சவுதி அராம்கோ சுத்திகரிப்பு நிலையம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஏமன் கவுதி அமைப்பினர்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல்கள் சவுதி அரேபியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள முக்கியமான எண்ணெய் உற்பத்தி நிலையத்தை குறிவைத்து நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. கவுதி போராளிகள் சவுதி அரேபியா ஏமனில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி என கூறி இந்த ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டதாக அறிவித்துள்ளனர். தாக்குதலால் சுத்திகரிப்பு நிலையத்தில் தீப்பற்றியதாகவும் சில பகுதிகளில் உற்பத்தி தற்காலிகமாக பாதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சவுதி அதிகாரிகள் தாக்குதலை தடுக்க வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் முயற்சி செய்ததாகவும் சில ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ஆனால் சில தாக்குதல்கள் நிலையத்தை சென்றடைந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் உலகளாவிய எண்ணெய் சந்தையில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அராம்கோ நிறுவனம் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஒன்றாக இருப்பதனால் இந்த தாக்குதல் சர்வதேச அளவில் கவலைக்குரியதாக பார்க்கப்படுகிறது. முன்னதாக கவுதி போராளிகள் சவுதி அரேபியாவின் எண்ணெய் நிலையங்கள் மற்றும் கப்பல்களை குறிவைத்து பல தாக்குதலை நடத்தியுள்ளனர். தற்போது மீண்டும் அதிகரித்துள்ள இந்த தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்துகின்றன. வடமேற்கு சிரியாவின் இட்லி மாகாணத்தில் உள்ள அபு துகீர் விமானப்படை தளத்தின் மீது செவ்வாய்க்கிழமை அதிகாலை இஸ்ரேல் அடுத்தடுத்து வான்வழி தாக்குதலை நடத்தியது. விமான ஓடுதளத்தை குறிவைத்து 8 முறை நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதல் நியாயமற்ற ஆக்கிரமிட்ட
நடவடிக்கைகளை எங்களின் இறையாண்மைக்கும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கும் விடப்பட்ட சவால் என்று சிரியா கண்டித்துள்ளது. இந்த தாக்குதலில் பொருள் சேதம் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரியாவின் புதிய இடைக்கால அரசு இஸ்ரேலுடன் சுமூக உறவை பேண விரும்பினாலும் அந்நாட்டு இராணுவ நிலைகளை இஸ்ரேல் அவ்வப்போது தாக்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.